ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள். 393, 394. 393ஆம் பாசுரம். அதிர்முகமுடைய வளம்புரி குமிழ்த்தி அழலுமிழாழிகொண்டெறிந்து அங்கெதிர் முகவசுரர் தலைகளை இடரும் எம் புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையனில் தங்கி கதிர்முக மணிகொண்டெழி புனல் கங்கை கண்டமெனும் கடி நகரை. ஒளியை எழுப்புகின்ற வளம்புரிச் சங்கத்தை வாயில் வைத்து ஊதியும் நெருப்பை உமிழ்கின்ற சக்கராயுதத்தை கொண்டு வீசியும் எதிர்த்த முகங்களை கொண்ட அசுரர்களின் தலைகளை போக்கிய எம் புருடோத்தமனின் இருப்பிடமே கண்டங்கடி நகரெனும் திருப்பதியாகும். அத்திருத்தலத்தில் பிரம்மதேவனின் கைகளிலிருந்து விழுந்த தண்ணீர் 4 திருத்தோள்களையுடைய திருவிக்கிரமனும் மகாவிஷ்ணுவின் திருவடிகளிலும் சிவனது தலைமுடியிலும் பொருந்தி இருந்து வழிந்த பின்பு மணிகளை கொழித்தோடும் தண்ணீரை உடைய கங்கை கரையிலே கண்டங்கடி நகரென்னும் திருப்பதி உள்ளது. 394ஆம் பாசுரம். இமையவர் இரு மாந்திருந்தர சால ஏற்றுவந்தெதிர் பொருசேனை நம்புறம் நணுக நாந்தகம் விசிறும் நம் புருடோத்தமன் நகர்தான் இமவந்தன் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகுறை உலகிரை தாட கமையுடை பெருமை கங்கையின் கரைமேல் கண்டமெனும் கடி நகரே. இந்திரன் முதலிய தேவர்கள் செருக்குடன் அரசாள தன்னை எதிர்த்தவர்களை தம் ஆயுதங்களால் அழித்து அதனால் தேவர்கள் அச்சம் நீங்கின அளவில் அத்தேவர்களை மாலையிட்டு மகிழ்கின்றவர்களுக்கு அருள் புரிகின்ற எம்பெருமான் புருடோத்தமனின் இருப்பிடமே கண்டங்கடி நகரெனும் திருத்தலமாகும். இத்திருத்தலம் இமயம் தொடங்கி கடல் வரை ஓடும் கங்கை நதியானது தன் இரு கரைகளிலும் உலக மக்கள் எல்லாரும் புனித நீராடி தன் பாவங்களை போக்கும் புண்ணியமுடையதாகும். இத்தகைய கங்கை கரையில் கண்டங்கடி நகரம் என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.